தட்ஸ் நைஸ். விட்டா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவீங்க போல இருக்கே. எக்ஸாக்ட்லி, நான் ரெடி தான். ஐயோ அடேங்கப்பா. அக்கா, உங்களுக்கும் சத்யாக்கும் நிச்சயம் நடந்தத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. அது நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான். எப்படி சீதா சொல்ற? மாப்பிள்ளை கூட தனியா பேசணும்னு சொல்லுங்க. தனியா கூப்பிட்டு வச்சுட்டு 7 வருஷமா நானும் சத்யாவும் காதலிக்கிறோம், எனக்கும் அவங்களுக்கும் நிச்சயமாகி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க, வேற ஒரு பொண்ணை பாத்துக்கங்கன்னு தெளிவா சொல்லுங்க. தேவைன்னா அந்த பத்திரிக்கைய கூட காட்டுங்க. மீரா, என்ன அநியாயம் நடக்குது? உன்னை பொண்ணு பார்க்க மகா யாரையே கூட்டிட்டு வந்திருக்கா? அங்கிள், நீங்க ரொம்ப லேட்டு. மகாலட்சுமிக்கும் எங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே நடந்துருச்சு. அப்படியா? ஆமா ஆமா, நாங்க என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டோம். என்ன முடிவு? அது அப்புறமா உங்ககிட்ட சொல்லுத. முதல்ல என் கூட வாங்க. மீராக்கா வாங்க. மகா, நாம சொன்னதுனால மீரா சம்மதிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஆமாமா, அவ பயந்துட்டா. அந்த பயம் இருக்கணும். மீரா, அந்த ஜூஸ் எடுத்து மாப்பிள்ளைக்கு கொடு. நோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நோ ஃபார்மாலிட்டிஸ். மீராக்கா மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணுமா? அவளே சும்மா இருக்கா, உனக்கு என்ன? நான் தான் சொன்னேன், அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். மேடம், இதுல என்ன இருக்கு? பேசட்டும் ரெண்டு பேரும், அப்பதானே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். என் பையன் நல்லா பேசுவான். சரி. எதுனா சதி பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன் மகா, நான் விடவே மாட்டேன். பேசி கீசி குட்டைய குழப்புனீங்க. நீங்க 2 பேரும் தொலைஞ்சிங்கடி. நீ சொன்னாதான் மீரா கேட்பாங்களாமே. அவங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்களேன். ஏற்கனவே குறிச்ச தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலாம், தள்ளி போட வேணாம். அப்புறம் மீரா ஏமாந்து போயிருவாங்க. உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லுதேன் கேட்டுக்கோ. மீராக்காவை நினைச்சு காலத்தை ஓட்டாம வேற யாரையாவது பாத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது. சான்ஸே இல்ல. நான் முடிவு பண்ணிட்டா அத மாத்தவே முடியாது. மீரா, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 2-3 நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பழகிக்கலாம், லவ் பண்ணலாம், மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஓகே? அங்கிள், என்ன அங்கிள் நீங்க இப்படி பட்டன் போட்டு உடைச்சிட்டிய? மீரா அக்கா பாவம் இல்லையா? என்ன சீதா, நீயும் நம்பிக்கை இல்லாம பேசுற? அப்ப இனிமே இந்த கல்யாணத்தை நம்மளால நடத்த முடியாதா? பாஸ், நீங்க ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சு போச்சு, வேற பிளான் யோசிப்போம். கண்டிப்பா வேற ஏதாவது பிளான் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்னு சொல்லு, ஆனா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். பாஸ், நடத்தலாம், ஆனா இந்த கல்யாணத்துல ஒரு முக்கியமான சிக்கல் இருக்கே, அத சரி பண்ணிட்டா எல்லாம் சரியாயிரும். என்ன சிக்கல்? வேற என்ன சிக்கல்? மீராக்காவும் சத்யாவும் போட்டிருக்கிற கண்டிஷன் தான் பெரிய சிக்கலே. சீதா, இப்ப நீ என்ன சொல்ல வர? மீராக்காவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒரு பக்கம் பாசமே இல்லாத அண்ணனுங்க ஆசீர்வதிக்கணும்னு மீராக்கா ஆசைப்படுறாங்க, இன்னொரு பக்கம் எதிரி மகா முன்னாலதான் தாலி கட்டுவேன்னு சத்யா அடம் பிடிக்கிறாங்க. இந்த 2 கண்டிஷன் மட்டும் இல்லனா நாளைக்கே அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடலாம். கரெக்ட். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல ஈகோவை விட சக்சஸ் தான் முக்கியம்.
அவங்களுக்கு கல்யாணம் நடந்தா போதும். அது எப்படி நடந்தா என்ன? இதுக்கு முதல்ல மீரா ஒத்துக்கணும்ல. கண்டிப்பா ஒத்துப்பாங்க. ஆ, எப்படி சொல்ற? சீதா பேசினா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. பாஸ் இதேன் பாஸ் இதேன். இந்த நம்பிக்கை தான் வேணும். நான் இப்பவே மீராக்கா கிட்ட பேசி ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஒத்துக்க வைக்கிறேன். இல்லாத பாசத்தை அவங்க கிட்ட இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தேடிட்டே இருக்க போறீங்க? இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? தயவு செஞ்சு இன்னும் அவங்கள நம்பிட்டு இருக்காம நாங்க சொல்றபடி நீங்க செய்யுங்க. என்ன செய்யணும்? பத்திரிக்கையில நாம அடிச்சிருக்கிற கல்யாண தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியே உங்களுக்கும் சத்யாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கணும். இதுக்கு சத்யா சம்மதிக்க மாட்டாரு. அத நாங்க பாத்துக்கிறோம்க்கா. நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. சின்ன வயசுலயே அம்மா அப்பாவை இழந்ததுனால என் 2 அண்ணனுங்களை மட்டும்தான் நான் ஆதரவா நினைச்சேன். அவங்கள தெய்வத்துக்கு சமமா மதிச்சேன். ஆனா நீங்க மதிச்ச அளவுக்கு அவங்க நடந்துக்கலையே. அக்கா போதும் மீராக்கா. அவங்கள நீங்க நம்பினதெல்லாம் போதும். அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நீங்க காத்திருந்ததெல்லாம் போதும். இல்லாத பாசத்துக்கு நீங்க ஏங்குனதெல்லாம் போதும்க்கா. இப்போ உங்க அண்ணனுங்க தான் உங்களுக்கு எதிரியா இருக்காங்க. தெரியும். இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆ. சீதா போய் பேசு. பேசு. மீராக்கா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு நீங்க சம்மதிக்கணும். இதுல நான் சம்மதம் சொல்ல என்ன இருக்கு சீதா? என்னையும் சத்யாவையும் சேர்த்து வைக்க நீங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் எனக்காக யார் பண்ணுவா? இதுக்கு மேலயும் நான் பிடிவாதமா இருந்தா அந்த கடவுளை என்ன மன்னிக்க மாட்டாரு. இது போதும்க்கா, இது போதும். இப்பவே இந்த கல்யாணம் பாதி முடிஞ்ச மாதிரி சந்தோஷமா இருக்கு. நீங்க சம்மதிப்பீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப தேங்க்ஸ். சீதா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ சம்மதிச்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா, சத்யாவை எப்படி சம்மதிக்க வைக்க போறீங்க? நீ சம்மதிச்சிட்டேன்னு தெரிஞ்சா சத்யன் கண்டிப்பா சம்மதிப்பாரு. அப்படியே சம்மதிக்கலைனாலும் சீதா பேசி அவரை சம்மதிக்க வச்சிருவா. பாஸ் உன்னால முடியும் சீதா. தேங்க்ஸ் பாஸ். அப்புறம் என்னக்கா, இனிமே நோ கிரைங், ஒன்லி ஹாப்பினஸ். என் காலை கட் பண்ணிட்டல, என் காலையா கட் பண்ணிட்டல. நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். டேய் விஷால், டேய் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? டாட், மீரா என் காலை கட் பண்ணிட்டா டாட். என் காலை கட் பண்ணிட்டா டாட். என் காலை கட் பண்ணிட்டா. என்ன என்ன இன்சல்ட் பண்ணிட்டா டாட். என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. she is not correct. அசிங்கமா இருக்கு டாட், எனக்கு அசிங்கமா இருக்கு. ஷட் அப். டேய் விஷால், சொன்னா கேளுடா. கல்யாணம் வரைக்கும் போன் பண்ண வேண்டாம்னு சொன்னல, சொன்னனா இல்லையா? அமைதியா படு. எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். படு. டாட். டேய் பேசாம தூங்குடா. குட் நைட். யா யா, குட் நைட். குட் நைட். நீ எப்படிடா வந்தீங்க? என்ன மேடம் எப்படின்னு கேக்குறீங்க? நீங்களும் அந்த மேடமும் என் வீட்டுக்கு வந்து மீராவை நீதான் கட்டிக்கணும், சத்யாவை மீரா கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கான ப்ராசஸ் தான் மேம் இது. ப்ராசஸா? என்னடா ப்ராசஸ்? ஆமா மேடம், நானும் மீராவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தானே மேம் கல்யாணம் பண்ண முடியும். அதுக்காக இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வருவியா? போடா இங்க முதல்ல.
என்ன அவமானப்படுத்துறது எனக்கு பிடிக்காது. ஆர்டர் போடுறது எனக்கு பிடிக்காது. அதுவும் இப்படி கத்தி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் மீராவை கூட்டிட்டு போறேன். எனக்கு மீரா வேணும். நான் கல்யாணம் பண்ணிக்கணும். மீரா, நீ வா, நம்ம போலாம். வா மீரா. ஏய், இப்ப போகல உன்னை அடிச்சே கொன்றுவேன். எங்க என் மேல கை வை பாப்போம். ஏய், டேய் விஷால், போன்னு சொல்றேன் இல்லடா. ஏய் தடி பூசிங்களா, அவனை கூட்டிட்டு போங்கடா. தப்பு மேடம், தப்பு. மரியாதை, மரியாதை. நான் கேட்டனா? நீங்க தானே வந்து கேட்டீங்க. சத்யாவை மீரா கட்டிக்க கூடாது, நீ கட்டிக்கன்னு சொன்னீங்களா? சொன்னீங்களா இல்லையா? ஏய், அதுக்காக நைட்ல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? மரியாதையா போயிடு, இல்ல அவ்வளவுதான். ஏய், நோ 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 நோ, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ஹலோ, உங்ககிட்ட வந்து சம்மதம் பேசினது யாரு? நோ, அங்க இருக்காங்களே அவங்க 2 பேரும் தான். ஹலோ, தோ இருக்காங்கல, இந்த 3 பொண்ணுங்களும் இவங்களோட தான். அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி இப்பவே கையோட கூட்டிட்டு போயிருங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏய் ஏய், நிறுத்துறீ. நீங்களா பொம்பளைகளா இல்ல பேய்களா? ஒரு பொண்ணு வாழ்க்கையில ஏன் இப்படி விளையாடுறீங்க? அசிங்கமா இல்ல? நீங்களும் பொண்ணுங்களை பெத்தவங்க தானே? டேய், இவனை கூட்டிட்டு போறீங்களா இல்லனா ஷூட் பண்ணவா? ஏய், போங்கடா. ஏ மீரா, இப்ப சொல்ற கேட்டுக்கோ. நீதான் எனக்கு வைஃப். விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். ஏய், போடா. டேய், போடா. போடான்றல்ல. போடானா? போடா பொறுக்கி. போங்கடா. ஏய், வாங்கடா. என்ன பார்த்தே ஆகணும்னு மீரா அடம் பிடிச்சாளா? அப்படியா? என்ன ரியாக்ஷனே இல்ல? ஹலோ, என்னாச்சு? சத்யா, சூழ்நிலையை புரிஞ்சு சில முடிவு எடுக்கணும். ஏய், என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் வராம தடுக்கணும். ஸ்ட்ரைட்டாவே சொல்லுங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் செய்யணும். ரெஜிஸ்டர் மேரேஜா? அப்போ என்னோட கண்டிஷன் என்னாச்சு? முதல்ல கல்யாணம் நடக்கட்டும். கண்டிஷன்லாம் இப்ப வேண்டாம். சீதா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சத்யா, what's the situation? Try to understand. புரிஞ்சுக்கங்க சத்யா, நிலைமை மோசமா இருக்கு. வேற மாப்பிள்ளைய பாத்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. உனக்கும் மீராவுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. எவனுக்கோ பண்ணி கொடுத்து உங்களோட சேர்த்து மொத்த பேரையும் தோக்கடிக்கணும். மகா நினைச்சது நடந்துட்டா நாம தோத்து போயிட்டதா மட்டும் அர்த்தம் இல்ல. நீங்களும் மீராக்காவும் வாழ்க்கையவே தொலைச்சிருவீங்க. ஆமா, பட் நீங்க 2 பேரும் மேஜர். டேக் யுவர் டெசிஷன்ஸ். உங்க 2 பேரோட பிடிவாதம் தான் மகாவோட பலம். மீராவை பத்தி கடுகளவு கூட யோசிக்காத. அன்பு, பாசம், பொறுப்பு
இது எதுவுமே இல்லாத வேஸ்ட் அண்ணனுங்க மனசார ஆசீர்வதிச்சு உங்களை வாழ்த்துவாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? நீங்க மீராக்காவை கல்யாணம் பண்ணாலே மகா தோத்து போனதா அர்த்தம். எதுக்காக அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு தாலி கட்டணும்னு சொல்லுதிய? அப்படியே கட்டினாலும் வாழ்த்தவா போறாங்க? உள்ள என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கவே முடியாதா? நம்மளோட பிடிவாதம் தான் மகாலட்சுமியை ஜெயிக்க வச்சிரும். ஏங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மோசமான போதைக்கு அடிமையான ஒருத்தனை மகாலட்சுமி மீராக்காவுக்கு மாப்பிள்ளையா பாத்திருக்காங்க. அவங்க நோக்கம் மீராக்காவுக்கு கல்யாணம் பண்றது இல்ல, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுதான். அவனுக்கு மீராக்கா வாக்குப்படுறதை விட இவங்கள கொன்னுறலாம். ஆமா, யோசிக்க நேரம் இல்ல சத்யன், டெசிஷன் எடுத்தே ஆகணும். ஆனா மீராக்கு ஆபத்துனா நான் எப்படி வெற்றி தோல்வின்னு யோசிக்க முடியும்? எனக்குள்ள தனிப்பட்ட எந்த பகையும் இல்ல. என்னோட கண்டிஷன், அடமெண்ட், என்னோட பிடிவாதம் எல்லாமே எல்லாமே மீராக்காக தான். வேற எதுக்காக நான் போராட முடியாது. எனக்கு அதுக்கு அவசியமும் இல்ல. நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். என்னக்கா சிரிக்காம அழுதிய? சிரிங்கக்கா. என்ன இது? இவன் கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டியா? கேட்டா அண்ணனுங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டியது. எல்லாம் போய் நடிப்பு தானே. அப்பா கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏய், பார்த்து தானே பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன பார்க்கணும்? அங்கிள் டக்குன்னு பேசுறாதீங்க. மீரா அக்கா பாவம். ஏய், எதுக்கு இந்த பாசாங்கல? எதுக்கு இப்படி பாசமா இருக்கிற மாதிரி எல்லாம் நடிக்கணும்? வந்தா வேணும்னா இழுத்துக்கிட்டு ஓட வேண்டியதானே. அசிங்கமா இல்ல இதெல்லாம்? சேது, மீரா உன் தங்கச்சி, தப்பா பேசாத. ஏய், முதல்ல நீ பேசாதடா. நீ யாரா என் ஃபேமிலி பத்தி பேசுறதுக்கு? ஓடுற சோத்த தின்னுட்டு அமைதியா இருக்கணும். பேசுன. அப்பா தப்பா பேசாதீங்க, இது நல்லால. எதுடா? எது நல்லால? இப்படி கூட்டு வந்து சந்திக்க வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க, இது அசிங்கமா இல்லையா உனக்கு? இதுக்கு பேர் என்னடா? பாஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இல்லனா? இவன் அமைதியா இல்லனா என்ன பண்ணுவா? ஏய், என்னடா பண்ணுவ? ஏய், நீ எங்க கம்பெனில வேலைக்கு வரும்போது எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா? உன்ன நாங்க மாப்பிள்ளையா ஏத்துக்கணுமா? காசு வந்துட்டா உனக்கு தகுதி வந்துட்டதா அர்த்தமா? நீ என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளை ஆகணுமா? சேது, தெரியாம கேக்குறேன். என் குடும்பம் சொல்றீங்களே, அப்படி உங்க குடும்பத்துல என்ன பெருமையை சேர்த்து வச்சிருக்கீங்க? போதை பொருளை வித்த, மதுவை சூர்யா கிட்ட இருந்து பிரிச்ச, அடுத்தவன் மொண்டாட்டிய உன் மகனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்ச, ஜெயிலுக்கும் போனேன். இந்த நாளும் பண்ணும்போது போகாத மானம், மரியாதை, பெருமை எல்லாமே நான் மீராவை கல்யாணம் பண்ணிட்டா போயிடுமா? ஏ ராம், பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற? என்னைய பேசினா அது உன்னைய பேசினதா தான் அர்த்தம். கண்டிப்பா நீங்க என்னவா இருக்கீங்களோ அப்படிதானே என்னையும் பாப்பாங்க. சத்யன் பேசினதுதான் உங்க தகுதி, உங்க கௌரவம். பாஸ், ப்ளீஸ் பாஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய், பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அவன அமைதியா இருக்க சொல்றியா? அர்ச்சனாக்கா, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி ராமுக்கு டவுட் வரக்கூடாது. அவன் தான் முழுசா அந்த தையல்காரி பக்கம் போயிட்டானே. அவனுக்கு சந்தேகம் வந்தா என்ன, வராட்டி என்ன? பாஸ், உங்க சித்திங்க 2 பேரும் எங்கேயோ கிளம்பிட்டாங்க. உங்க அப்பா தான் போட்டு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நமக்கு எதிரா எதையோ செய்யதான் கிளம்பிருக்காங்க. நாமளும் இதுக்கு முடிவு எடுக்கணும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். மீரா, ராம் இன்னும் அவங்க சித்தியை தான் நம்பிக்கிட்டு இருக்கான் போல. அவன் அப்படியே இருந்து பழகிட்டான். விடுங்க, எதுக்கு தப்பா பாக்குறீங்க? பாசிட்டிவா யோசிங்க. அக்கா, ராம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த தையக்காரி ஜெயிச்சிருவா. முடியுமா மகா?
ஒரே வெப்பன் சென்டிமெண்ட் மட்டும்தான். இவன் ஆவேசத்தை பார்த்தா கண்டிப்பா மாட்டிப்பான். போலீஸ் கேஸ் ஆகும். மொத்த பேரும் உள்ள போக வேண்டியதுதான். அதுதான் நடக்கும். அக்கா, சத்யன் உயிரோட இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுப்போம். இல்லனா இவன் தான் கொன்னான்னு நாமளே கேஸ் போட்டுருவோம்ல. மீராக்கு பிடிக்கல, மீராக்கு இஷ்டம் இல்ல, கோவத்துல சத்யனை கொன்னுட்டான். வீடியோ ஆதாரத்தோட லாக் பண்ணுவோம்க்கா. கொலை கேஸ்ல உள்ள போயிடுவான். இது பாருங்க, எப்படி பார்த்தாலும் நமக்கு தான் வெற்றி. நாம நினைச்ச கல்யாணம் மட்டும் இல்ல, அந்த தையக்காரி நினைச்ச கல்யாணமும் நடக்காது. மகா, உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. நீதான் கிரிமினல் நம்பர் 1. Am I correct? You are correct. தையக்காரி, என்னடி திமிர உனக்கு? ஹே தையல், நீ என்ன சொன்னாலும் அத ராம் கேக்குறானே, அப்போ அவன் ஆம்பளை இல்லையா? டவுட்டா இருக்கா மாமியாரே? நீங்க வேணும்னா பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி கொடுங்க. 10 மாசத்துல நான் குழந்தைய பெத்து காட்டுதேன். ஏய், வாய் மூடுறி. நாங்க பேசாம தான் இருந்தோம். நீங்க தான் பொண்ணுங்களை வச்சு பேச வச்சிட்டீங்க. ஓவரா பேசாத, தாங்க மாட்டேன். யாரு சொல்லுத? என்னையவா இல்ல மீராக்காவையா? ஓவரா பேசுறவங்கள சொன்ன. அஞ்சலி, பேசாம சாப்பிடு. ஹலோ, இப்ப என்ன சொல்ல வரிய? நடக்க போற இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ நிறுத்த போறீங்களா? ஐயோ, அதை எங்களால எப்படி நிறுத்த முடியும்? பிளான் போட்டது தையக்காரியாச்சே. மீராக்கா, பேச்சு வேற மாதிரி இருக்கே. ஏதாவது பிளான் பண்றாங்களா? செய்வாங்க. என்னவா இருக்கும்? தேவைப்பட்டா என்ன வேணாலும் செய்வாங்க. பாக்கலாம். எனக்கும் டவுட்டா தான் இருக்கு. சத்யாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஆமா சீதா, மகா நினைச்சா கொலை கூட பண்ணுவாங்க. ஏமாந்தா தானே, பாத்துக்கலாம். அக்கா, நான் சொன்னது நடக்கணும். நடத்தாம விட்டுருவேனா? எல்லாம் ரெடி. மீராக்கா, நீங்க வாங்க. அஞ்சலி, சாப்பிட்டு உடனே தூங்கிடாதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. சித்தி, என்ன வேலை? நான் சொல்ற மாதிரி செய். சீதா, அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க எதுவும் பண்ண முடியாது. நீ எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? போய் தூங்கு. பாஸ், அவங்களால ஜெயிக்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் ஏதாவது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன பண்ணுவாங்க? மீராக்காவுக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நடக்கிற ரிஜிஸ்டர் மேரேஜ தடுக்க பாப்பாங்க. அது எப்படி? என்ன பண்ணி தடுக்க பாப்பாங்க? உனக்கு ஏதாவது தோணுதா? எப்படின்னு தெரியல பாஸ். ஆனா கண்டிப்பா தடுப்பாங்க. அது உறுதி பாஸ். நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இதுக்கு மீராவுக்கு நமக்கு ஏன் தூக்க மாத்திரை கொடுக்கணும்? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. மெயின் டார்கெட் சத்யன் தான். இருந்தாலும் சீதாவை நம்ப முடியாது. டேய், நான் சொல்ற வரைக்கும் யாரும் இறங்கக்கூடாது. சரிங்க சார். நாளைக்கு காலையில சத்யன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரக்கூடாது. மீரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா சத்யன் செத்துடுவானோங்கிற பயம் வரட்டும்.
என்னடா புது மாப்பிள்ள, விடியறதுக்கு முன்னாடியே சத்தியனை தூக்கிட்டியா? அவ வீட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உள்ள புகுந்து அடிக்கட்டுமா? பசங்க ரெடியா இருக்காங்க. முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத. வீட்டுக்குள்ள புகுந்து அடிச்சா கிரைம் அஃபென்ஸ் ஆயிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாக்கிங் போக அவனே வெளியே வருவான். வாழ்க்கையில சத்தியன் போற கடைசி வாக்கிங் இதுவா தான் இருக்கணும். கண்டிப்பா. நோ வாக்கிங், நோ மேரேஜ். Am I right? ரைட். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உயிர் இருக்கணும். அப்படியா? சரி, போனா போகுது. உயிரை மட்டும் விட்டுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அடிச்சு தூக்கறத வீடியோ பண்ணணும். அத வச்சுதான் மீராவை த்ரெட்டன் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். நீங்க சரியான கிரிமினல் தான். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வீடியோ வரும். குட். ஹலோ மேடம், நான் சொன்னதை செஞ்சிருவேன். நீங்க சொன்னதை செய்யணும். அதாவது எனக்கு மீரா வேணும். நான் சொன்னதை வெற்றிகரமா நீ செஞ்சுட்டா நீ சொன்னது தானாவே நடக்கும். மீரா உனக்குதான். மீரா சம்மதத்தோட உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். Am I right? ரைட்.